மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்து நான் பணியில் சேரும்பொழுது எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்து அதற்கு அப்புறம் பதவி உயர்வு பெற்று உதவி தொடக்க கல்வியாளராக இருந்து பணி ஓய்வு பெற்று என்னுடைய பணியை நான் மீண்டும் மீண்டும் சிறப்பாக செய்வேன். ஓய்வு பெறுவது எனக்கு என்னால் இல்லை, நான் எப்பவும் ஏதாவது ஒரு பள்ளியில் செய்து கொண்டே இருப்பேன் என்று உறுதியெடுத்தாரு. அதே போல என்னுடைய சொந்த ஊரில் என்னோடு என் கீழே பணிபுரிந்த தலைமை ஆசிரியர் தாமரை செல்வி அவர்களுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்று என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள். அதே போலவே அவர்களை பள்ளியின் சார்பாக நாம் பாராட்டுகிறோம். ஆசிரியர் தின விழா என்பது இந்த பள்ளியின் ஆசிரியர் தின விழாவை இந்த சிறப்பான ஒரு முறையில் கொண்டாடுவதற்கு தலைமை ஆசிரியர் அவர்களும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களும் மற்றும் பள்ளியை சார்ந்தவர்களும் ஒரு சிறப்பான முறையில் இதை சிறப்பித்து தருவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். எனக்கு கூட ஐயா ராத்திரி சொன்னார் பிரபாகரன், நான் தயாராக 7 மணிலிருந்து இங்கே தான் சுற்றி கொண்டிருந்தேன். 9 மணிக்கு ஐயா கரெக்டாக தன்னுடைய பஞ்சுவாலிட்டி பழக்க வழக்கங்களில் மிக முக்கியமானது காலம் தவறாமை, அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உரிய நேரத்தில் செயல்படுகின்ற இந்த ஆசிரியர் தின விழாவிலே அவர் பங்கேற்று சிறப்பித்தமைக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாகவும் நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் அவருக்கு நன்றி அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியை வெகு சீரோடும் சிறப்போடும் அழகோடும் நடத்தி செல்கின்ற இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளிக்கு பள்ளி புரவலராகவும் வழிகாட்டியாகவும் இருந்து செயல்படக்கூடிய முன்னாள் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, நம்முடைய தலைமை ஆசிரியருடைய கணவர் திரு பிரபாகரன் ஐயா அவர்களே, இந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய கற்கும் பாரதம் மையத்தினுடைய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உலகறிந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இன்றைய தினம் வந்து ஆசிரியர் தினம். ஆசிரியர் என்ற அந்த வார்த்தையிலேயே குற்றம் நீக்குபவர், என்னன்னு பேரு? குற்றம்னா சின்ன சின்ன குறைகள் இருக்குல்ல இல்லையா, அந்த குறைகளை நிவர்த்தி செய்பவர். அப்ப குறை நீக்கிட்டா என்ன அடையாது? ஒரு பொருளும் முழுமை பெறும். என்ன பெறும்? அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி செய்து அதை சரியான பாதையில் நம்ம வந்து நெறிப்படுத்துவோம். இந்த பள்ளிகள் வந்து குழந்தைகளை என்ன பண்றாங்க? நெறிப்படுத்துகிறார்கள். என்ன செய்யறாங்க? நெறிப்படுத்துகிறார்கள், சீர்திருத்தம் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு குழந்தை பள்ளிக்கு வந்துருந்தோ அந்த குழந்தை தினமும் குறித்த காலத்துல எழுந்திருக்கும், குறித்த நேரத்துல பள்ளிக்கு வரும், குறித்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணும்? படிக்கும், விளையாடும், ஆடும், பாடும், இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? அப்போ இதையெல்லாம் யார் உங்களை செய்விக்கிறாங்க? ஆசிரியர். முதல் நாள் நீங்க பள்ளிக்கு வந்தீங்க, உங்களுக்கு 1வது சேர்த்தாங்களா அம்மாலாம்? அப்போ சேர்க்கும் போது நீங்க எப்படி சிரிச்சுக்கினே வந்தீங்களா, அழுதுன்னு வந்தீங்களா? வந்து சிரிச்சுக்கினே வந்திருப்பீங்க. அப்புறம் உங்க அம்மா வந்து பள்ளியில சேர்த்துட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? அழுது இருப்பீங்க. இல்லை மனசுல யாராவது ஒரு ஏக்கம் வந்திருக்குமா? இப்ப இருந்து அவங்க யாருக்காவது மனசுல ஒரு ஏக்கம் இருக்குதா? ஏன் இல்ல? முதல் நாள் வரும்போது அழுத குழந்தை இப்ப பள்ளியில சிரித்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்க சிரிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு உங்க ஆசிரியருடைய அரவணைப்பு தான் காரணம். ஆசிரியருடைய அரவணைப்பு, அன்பு தான் காரணம். ஒவ்வொரு தாயும் வந்து முதல் ஆசிரியை. உனக்கு அம்மா அம்மா சொல்லு, அப்பா சொல்லுன்னு சொல்லி கொடுத்து யாரு? ஆசிரியர் இல்லையா? அது வந்து அம்மா தான் முதல் ஆசிரியர் உங்களுக்கு. அதே போல உங்களுக்கு 2வது தாய் யார் தெரியுமா?
உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள் தான். எப்படி நீங்கள் 1வது வரீங்க இல்லையா, அப்பவே நீங்கள் உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பள்ளிக்கு வந்த உடனே உங்களுக்கு யாரை பிடிக்குது? ஆசிரியரை, தலைமை ஆசிரியர் பிடிச்சி போயிடுச்சு. இப்போ நீங்கள் அம்மான்னு சொல்லி யாரும் அழ தெரியல. யாரும் 1வது குழந்தை கூட அழுதா பார்த்தீங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கு 2 குழந்தைகள் தினமா கொண்டாடணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டார். யார் அவரு? இல்லையா? அதனால தான் நம்ம என்ன பண்றோம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். அதே போல ஆசிரியர்கள் தினம் யாருடைய பிறந்த நாள்னு சொன்னா அவருடைய பிறந்த நாள். அவர் மிகவும் சிறப்பா பாடுபட்டதால அந்த குழந்தைகள்லாம் என்ன செய்தாங்கன்னா, ஒரு முறை அவரு அந்த கல்லூரியை விட்டு வெளியே போற நேரத்துல அப்பெல்லாம் குதிரை வண்டி தான், இல்லைன்னா மாட்டு வண்டியில் தான் போகணும். இந்த மாதிரி காரு ஆட்டோ வசதிலாம் ஒரு மாட்டை பூட்டாம, குதிரையை பூட்டாம, விலங்குகளை போல நாங்கள் இருந்தோம். கல்வி அறிவு இல்லாம எங்களை தத்துவ மேதையான நீங்க என்ன பண்ணீங்க, அறிவார்ந்த குழந்தைகளா உருவாக்குனீங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகளே என்ன பண்ணாங்க, அந்த வண்டியை அழைச்சி இழுத்துன்னு போய் அவருக்கு ஒரு மரியாதை செய்தாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவருடைய பிறந்த நாள் இன்று. அவருடைய பிறந்த நாளில் நீங்கள் எல்லாரும் அதை போல வாழ வேண்டும், அதை போல சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். உங்களுடைய எல்லோருக்கும் ஆசிரியர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போல சிறப்பாக உருவாக வேண்டும். சரிங்களா? எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் சி. சுமதி அவர்களுக்கு, தலைமை ஆசிரியர் எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடி அறிவித்து அவர்களை ஒன்றும் இல்லை, குழந்தைங்க எப்படி படிக்கணுன்றதை மட்டும் சொல்லுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைத்து மாணவ செல்வங்களும் நல்ல முறையில் படித்து நல்ல பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் தின நாளில் வாழ்த்துறேன். நன்றி. இப்போ இந்த டீச்சரை பற்றி நீங்க யாருன்னா ஒருத்தர் வந்து பேசலாம். என்னுடைய கம்மா அழகா சொல்லி தருவாங்க. பிடிச்ச விஷயம் தான். எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன செய்வாங்க? பாடுவாங்களா? பாடுவாங்க, சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்க. சரி, தேங்க் யூ. எங்களோடு பணியாற்றும் பேரும் என்னுடைய மகளை போலவும் என்னுடைய சகோதரியை போலவும் எங்களோடு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்கள இந்த நன்னாள்ல நாங்கள் அவங்கள வாழ்த்துறோம். பள்ளியோட முதன்மை தலைமை ஆசிரியர் மட்டும் சிறப்பாக இருந்தால் போகாது, உடன் பணியாற்றும் ஆசிரியர்களும் காலம் தவறாம மிக முக்கியமானது தான். எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரியாக அந்த 9 மணிக்கு வந்து பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற ஒரு பள்ளி இதுவாக தான் இருக்கு நான் சொல்லுகிறேன். ஏன்னு கேட்டால் நான் பலரை பார்க்குறேன் வழியில். அப்படி பார்க்கும்போது அந்த அம்மா எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பிரேயருக்கு முன்னால் வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த அம்மா வராங்க. அப்படி வர்றதுனால குழந்தைகளுக்கு சரியான நேரத்தில் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நேதியை அவர்கள் கற்பிக்கின்றார்கள் முன்மாதிரியாக. ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய நன்றி அறிவிலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் பள்ளியில் பயிலும் அனைத்து குழந்தைகளும் நல்ல ஒழுக்கத்தையும் அறிவையும் பெற்று தலை சிறந்த மாணவர்களாகவும் தலை சிறந்த அறிஞர்களாகவும் உருவாக வேண்டும் என்று என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து 1வது 2வது வகுப்புல யார் பேசுறீங்க? 1வது 2வதுல யாராவது ஒருத்தர் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு நீ போய் சொல்லுமா? இது சொல்லுங்க கொண்ட ஒரு உரத்து சொல்லு. உங்க டீச்சர் பேர் என்ன? உங்க டீச்சர் பேர் என்ன? எப்படி சொல்லி தருவாங்க? பாட்டுல கத்து தருவாங்க, இங்கிலீஷ் கத்து தருவாங்க,
உங்களுக்கு ஏன் உங்களை பிடிக்கும்? வீடியோ பண்றேன். டீச்சர் ஏன் பிடிக்கும்? கைவிடு. நீ வந்து நல்லா சொல்ற. அவங்க சொன்னா நல்லா சொல்லி தரதால உங்களுக்கு பிடிக்குமா? வெரி குட். கிளாப். சரி, காமர்ஸ் டீச்சர் பத்தி 5வதுல யாரா ஒருத்தருவாங்க? கவனி குழந்தைகளா எல்லாமே எல்லாரும் சொல்றீங்களா? யாரோ ஒருத்தர் போங்க. அவங்களே தான் பொண்ணு இரு ராஜா ஒரு நிமிஷம் கவனி குழந்தைகளா எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம எப்பவுமே முதல் படிப்பு என்பது நம்ம ஸ்கூல்ல வந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒழுக்கத்தை கத்துக்கணும். ஏன்னா எங்களுக்குன்னு வந்து பணி கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து டீச்சரா வந்து வேலை செய்யணும் அப்படின்னு பணி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து நாங்கள் பணியே நினைக்கல, சேவை. ஏன்னா பணி என்பது மிஷினோடு போய் வேலை செய்யறது தான் பணின்னு நினைச்சோம். மிஷின் வந்து இங்க இல்ல. இங்க ஏதாவது மிஷின் இருக்கா? இல்ல. எல்லாருமே உயிர் உள்ள ஒரு குழந்தைகள். நீங்க எல்லாமே குழந்தைங்க, ஒன்னும் தெரியாதான் வந்தீங்க. ஆனா இன்னைக்கு எங்களை கேள்வி கேட்கறீங்க, டீச்சர் இது ஏன் இப்படி வந்தது, கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்க நீங்க. அப்போ உங்களை உருவாக்கும் போது எங்க மனசு நிறைவாக இருக்கிறது. இன்னைக்கு 2 குழந்தைங்க காலையில போன் பண்ணி, டீச்சர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் டீச்சர். ஏமா நீங்க மட்டும் எங்களுக்கு அந்த 5ஆம் வகுப்புல சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு நாங்க இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். பிஇ முடிச்சிருக்கோம் டீச்சர், எம்ஃபில் முடிச்சிட்டோம். ஒரு பாப்பா சொல்றா எம்ஃபில் முடிக்கிறேன் அப்படின்றா. கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போலவே மாணவ செல்வங்களாகிய நீங்க ஒழுக்கத்தையும் கற்றுக்கிட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் உண்மையை பேச கத்துக்குங்க. படிப்பு தானா உங்களுக்கு வந்துடும். ஒரு நாள் கூட நிக்காம நீங்க எங்களோட வந்துட்டீங்கன்னா உங்களை உருவாக்கி நல்ல பிள்ளைகளாக நாங்க இதே இடத்துல தான் இருப்போம். நீங்க உங்களை மட்டும் உயர்ந்து 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 மேல்நிலைக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், உங்களை செல்ல வச்சுட்டே இருப்போம். ஆனா ஆசிரியர் மட்டும் அங்கேதான் இருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்? போக மாட்டாங்க. என்ன அவங்க செய்யணும்? அதே பள்ளியில இன்னும் கொஞ்சம் பிரமிசாய் மேல போவாங்க. நல்ல கையெழுத்து. இன்னைக்கு ஒரு புத்தகம் எடுத்து வந்திருக்கேன், அந்த கையெழுத்தை பாருங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஒரு பாராட்டு, ஒரு சின்ன சின்ன பாராட்டு தான் குழந்தைகளை வந்து உயர்ந்த நிலையில தூக்கும், வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா பிள்ளைகளுமே ஆசிரியர் நாள் என்பது முக்கியமான நாள் யாருக்குன்னா ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு தான். ஏன்னு கேட்டால் அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, நான் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் நீங்கள் எம்பில் படித்த குழந்தையோட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது அப்படின்னு சொன்னால் நானும் பார்க்குறேன். எந்த ஊரில் பார்த்தாலும் ஐயாவும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருந்ததுனால எந்த ஊரில் போனாலும் ஒருத்தன் வணக்கம் சார்ன்றான், ஒரு கண்டக்டராக இருக்கிறவங்க கூட வணக்கம் சார். நமக்கு தெரியல, மாணவர்கள் அவ்வளோ சுலமாக வைத்துக் கொள்வதில்லை, அவர்களிடம் அவர்கள் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் அந்த ஆர்வதற்கு காரணம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு உயர்ந்த மனிதன் ஆன பிறகுதான் பிறந்த நாளை நாம் இன்று அது மாதிரி அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களை நீங்கள் கற்று அவரை போல அவர் சொன்னது போல சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த ஆசிரியர் தினத்தன்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வேண்டிய நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். 5ஆம் பாப்பா தலைமை ஆசிரியர் பத்தி பேசுங்க. பேசுங்க, 2 பேர் கூட பேசுங்க. 2 பேர்ல ஒருத்தர் தான் பேசுறோம். ஒருத்தர் தான் பேசணும். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு நன்றாக பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். எங்கள் ஆசிரியர் எங்களுக்காக சுவர்களிடத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க. அனைத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ளீர்கள்? நீங்களே கற்றுக்கீங்களா இல்ல நாங்க சொல்லி தரணுமா? அதை நீங்களே படிச்சீங்களா? எங்கள் ஆசிரியர் நன்றி வணக்கம். 6 மணி வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்டு தான் 7 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் எது செஞ்சாலும் ஒரு சின்ன இது சொல்லி தந்தாலும் அதுக்கு பரிசு வாங்கி கொடுக்குறாங்க. அது வந்து எங்கள் மனதில் சந்தோஷமா இருக்குது. எப்போ இருந்தாலும் பாடம் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ், கணக்கு எல்லாமே பதமா முறையோட கற்றுக் கொடுக்குறாங்க. முறைனா என்ன ராஜா? முறைனா என்ன? புரியுற மாதிரி சொல்லி தராங்களா? எப்படி சொல்லி தராங்க? புரியுற மாதிரி. இது எப்படி போடணும், மேல போடணும், அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. வழிமுறையோட முறையோட கற்றுக் கொடுக்குறாங்க. நன்றி. சமாதானம் பார்த்தாங்க. 1ஆவதுலேயே எங்களுக்கு எழுத்து கூட்டி எல்லா விஷயமும் சொல்லி தந்தாங்க. அடுத்து ஒவ்வொரு வகுப்பாவா? அடுத்து 3ஆவது டீச்சர் வந்துட்டான். 3ஆவது டீச்சர் சரி சொல்லு. 3ஆவது டீச்சர்
அப்புறம் எங்களுக்கு எழுத்து கூட்டி நல்லா சொல்லி தந்தாங்க. இங்கிலீஷ் கணக்கு எல்லாம் சொல்லி தந்தாங்க. அது மட்டுமா சொல்லி கொடுத்தாங்க, வேற எதுவும் சொல்லி தரலையா? பாட்டு நிறைய விஷயங்கள் செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்க சொல்லி தந்தாங்க. எழுத்து கூட்டி அப்புறமா தலைமை ஆசிரியர் எங்களுக்கு 6 மணி 7 மணி வரைக்கும் உட்காந்து சொல்லி தந்துட்டு தான் போறாங்க. அந்த 1 மணி நேரம் தான் 6 செய்ய வைத்தனா அவங்க வீட்டுல இருந்து வந்துடுறாங்க திருப்பினா கரெக்டா சொல்றா, சரியா சொல்லணும். எங்களுக்கு ஒரு எழுத்தும் எழுத்து கூட்டி சொல்லி தராங்க. கணக்கு எப்படி போட்டு தராங்க? நல்லா சொல்லி தராங்க, புரியுற மாதிரி போர்டில் போட்டு சொல்றாங்க. சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூல்ல? நீங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? பிடிச்சிருக்கு? படிக்கிறதுக்கு பிடிக்குதா? படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்குதா? கணக்கு போறதுக்கு பிடிக்குதா? ஓகே. வாய்ப்பாடு சொல்ல 13 என்ன சார்? இருங்க சார், நீங்க நேரத்துக்கு இது பண்ணாதீங்க சார். சரி, யோகா பண்ணலாம், போலாம், ப்ரேயர் பண்ணலாம். டைம் ஆகுது. வெரி குட். ரைட், வெரி குட். உள்ள போலாமா? அப்படியே லைனா போங்கப்பா. கொடிக்கு சல்யூட் அடிச்சுட்டு போங்க. எப்படி அதுல போயிடலாமா? கவனி குழந்தைங்களா, எல்லாருமே ஏய், வரிசையில இரு. போகணும். जय वंदे मातरम, वंदे मातरम, जय वंदे मातरम. ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரர்கள் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம். தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம். ஒன்றுபட்டாலுண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டாலுண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரிய
ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். ஆரிய பூமியில் ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம்